மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியை நீங்கள் குறைத்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறீர்கள். 60-40 சொல்கிறீர்கள். வருத்தமாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானம் ஏறி வைகுண்டம் போவது எப்படி என்று. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலை. இதையெல்லாம் தாண்டி வெட்கப்படக்கூடிய ஒன்று. மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை எடுத்திருக்கிறீர்கள். ராஜீவ் காந்தி இன்றிகா அப்படின்னு வச்சா சும்மா இருந்திருப்பாங்களா? அவங்க வந்து புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேர் மாற்றினதுன்றது இது என்னங்க, இதை ஒன்று இருந்துட்டு போது விடுங்க. இது வந்து சும்மா இருக்கவங்களுக்கு அவல் கொடுத்தா மாதிரி தான். அந்த புலிகேசி வந்து வாங்க இங்கே வந்து எல்லாம் சண்டை போடுவாங்களா, அந்த மாதிரி எதோ ஒன்று இது பண்ணிக்கணும்னு. இப்போ பாருங்கள், இது வந்து நான் பாஜகவுடைய ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்க்குறேன். இதைத்தான் பேசினுக்கிறாங்களே தவிர அந்த ப்ரைவேட் செக்டாரை நியூக்ளியரில் கொண்டு வருது, அந்த இன்சூரன்ஸ் 100% அதை பற்றிலாம் யாரும் பேசவே இல்லை. எல்லாம் இதை தான் பிடிச்சின்னுக்கிறாங்க. ரைட், இந்தா இவங்களுக்கு இதை கொடுத்துரு, அதை பாட்டுக்கு பாஸ் பண்ணிட்டு ராஜ்யசபாலையும் கடகடன் கொண்டு போயிட்டு அந்த நியூக்ளியர்ல பிரைவேட் செக்டார் அதை பாஸ் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வெளிநடப்பு பண்ணோம், அவ்வளவுதான். வேற என்ன பண்ணுவாங்க? அதை பத்தி இன்னைக்கு யாரும் பேசல. திருப்பி மன்ரேகா ஜிராம்ஜி, மன்ரேகா ஜிராம்ஜி இதைத்தான் பேசினுக்கிறாங்க. அவங்க வந்து இதான் சொல்லுவாங்களே, நாங்கள் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கை காமிச்சிட்டு நேரா போயின்னு இருப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி பாஜக நேரா போயின்னுக்கிறாங்க. அவர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ணு, லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போயிரு அப்படின்னு. அவங்கள துரத்திட்டு போவாங்க. பத்தியா ஏமாந்துட்டா அப்படின்னு. மனோபாலா சார், ஆமா. ஸோ அந்த படத்தை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிற சில பேர். அப்படியுமா வந்து இப்படி ஏமாந்து போறாங்க. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் எதுவுமே கொடுக்க மாட்டீங்க, எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் கொடுக்கணும். இப்போ இந்த 90% அதை வச்சுப்போம். முதல்ல இதுக்கு முன்னாடி 90 கொடுத்துருந்தாங்க இல்லையா? இது எப்படி அந்த ரூபாய்க்கு 29 பைசா தான் கொடுக்குறாங்கன்னு அழுந்து விட்டு இருந்தாங்களே, அந்த 29 இது வருமா? இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்? திருப்பி ஜிஎஸ்டி இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டியில் 50 காசு இந்த பக்கம் வந்துடுது, 50 காசு அந்த பக்கம் போகுது. அந்த 50 காசுல ரெவல்யூஷன் யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கறது, இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவு இருக்கு, எவ்வளோ பெரிய ஒரு மிலிட்ரியை மெயின்டைன் பண்ணணும், நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ண வேணாமா? யார் கொடுப்பாங்க? அதுக்கெல்லாம் மிலிட்ரி பட்ஜெட்ன்றது மிகப்பெரிய அமௌண்ட்டுங்க. அதுக்கெல்லாம் யார் காசு கொடுப்பாங்க? கேட்டா சொல்லுவாங்க, பாருங்க அந்த சைனா வரும்போது நாம தான் அதிகம் கொடுத்தோம்னு. நம்ம சினிமா நடிகர்கள் நிறைய கொடுத்தாங்க, மக்கள் நிறைய கொடுத்தாங்க, அவங்கள சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிங்கன்னா நல்லா இருக்குமா? இப்போ 60-40 அப்படின்னா ரைட், நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோமா? இப்போ இங்கே வந்து நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2500 கொடுக்க வேண்டும். இங்கே தேர்தல் வாக்குறுதிலாம் எடுத்து படிச்சு பாருங்க. அதே மாதிரி அந்த மன்ரேகால, இப்போ அது மன்ரேகா இல்லை, அது ஏதோ ஜி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதில் வந்து 125 நாள் ஆக்கியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் 150 அப்படின்னு இருக்காங்க போல இருக்கு. முக்கியமான விஷயம் நம்ம இதை பார்க்க வேண்டியது, இன்னைக்கும் தமிழகத்தில் வந்து விவசாய சங்கங்கள், விவசாயிகள்லாம் சொல்றது என்னன்னா, இந்த திட்டம் வந்த பிறகு எங்களுக்கு வந்து விவசாய கூலி அப்படின்றது ஏறிடுச்சு, அதனால விவசாயம் நடக்கிற நாட்கள்ல நீங்க இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு. பஞ்சாப்ல விவசாயிகள் அந்த கோரிக்கை தானே வச்சாங்க. அவங்க இன்னும் ஒரு படி மேல போயிட்டு என்ன கேட்டாங்க தெரியுமா? இந்த மன்ரேகா இருக்குல்ல, இதை வந்து நீங்க இந்த விவசாய கூலி தொழிலுக்கு அமைச்சிருங்க. சும்மா வந்து ரோடு போடுறாங்க, இல்லை வந்து இந்த என்னது குளம் ஏரி இதை தூர் வாடுறாங்க, அங்க என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால பேசாம அந்த விவசாய வேலைக்கு அமைச்சிருங்க. நீங்க எவ்வளவு கூலி கொடுக்குறீங்களோ ஆனா மேல எவ்வளவோ நாங்க அதை கொடுக்குறோம். நீங்க வந்து 200 ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு விவசாய கூலி தொழிலாளி 400 ரூபா வாங்குறாரு, நாங்க மீதி 200 ரூபா மட்டும் கொடுக்குறோம், ஆனா இங்க வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு. அதை யாருமே ஒத்துக்கிறீங்க. இதே பஞ்சாப் விவசாயிகள் தானே கேட்டாங்க, அவங்க தானே விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க. அதே விவசாயிகள் கேட்கறாங்க, ஆனா இதுக்கு வந்து யாரும் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அப்ப விவசாயிகளுக்காக நீங்க வந்து குரல் கொடுக்க மாட்டீங்களா? இங்க நம்ம தமிழகத்திலேயே தேர்தல் வாக்குறுதியில அந்த மன்ரேகால எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத பாருங்க. இப்போ மன்ரேகான்றது வந்து மத்திய அரசாங்கத்து திட்டம் 90-10 அதுல அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை வசத்துவோம் அப்படின்னு இங்க இருக்கிற மாநில கட்சிகள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ இங்க நாங்க வசத்துவோம்னு சொன்னா இப்போ வசதி கொடுங்க, 60-40 வந்துருச்சுல, உங்க ஷேர் 60 ரைட்டுங்க, அவங்க 40 கொடுக்கட்டும், நாங்க மேல போட்டு கொடுக்குறோம், 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா கூட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே? அப்போ விவசாயிகள் மேல அக்கறை கிடையாது. அதான் மந்திரி வந்து பட்டியலிட்டு இருக்காரு. ராஜீவ் காந்தி பேர் எத்தனை திட்டத்துக்கு இருக்கு, எவ்வளோ இடங்களுக்கு இருக்கு, அதே மாதிரி இந்திரா காந்தி பேர் எவ்வளோ இருக்குது. இதுலயே இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, 2005 இந்த திட்டம் வந்தப்போ வெறும் என்ரீகா தான், மன்ரேகா கிடையாது. 2008க்கு அப்புறம் தான் அது வந்து மகாத்மா காந்தி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணாங்க,
இதெல்லாம் கேட்காம எதை சொன்னாலும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும், நாங்கள் தான் விவசாயிகளுக்கு அப்படின்னு. அப்போ இந்த திட்டத்தில் உங்கள் பாணியில் நாங்கள் மன்றிகான்னு சொல்கிறோம். அப்போ அந்த மன்றிகா திட்டத்தை வந்து விவசாய நிலம் வச்சுருக்காங்கல்ல, அவங்களோட அட்டாச் பண்ணி கொடுங்க. அவங்க அங்கே வேலை பார்க்கட்டும். செய்வாங்களா? இல்லை நீங்கள் தான் வந்து அதை கேட்பீங்களா? விவசாயிகளுடைய கோரிக்கை இது, நான் சொல்லலை. பஞ்சாப்ல போராடின விவசாயிகள் கோரிக்கை வைத்தார்கள், நீங்கள் அதை சேர்த்து விடுங்கன்னு. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இங்க இருக்க விவசாயிகளும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ நம்ம சமீபத்தில் கூட செய்தியில படித்தேன், மயிலாடுதுறையில் இந்தியில பாட்டு பாடிக்கின்னு பெங்காலியில பாட்டு பாடிக்கின்னு நாற்று நட்டுனுக்கிறாங்க. தேங்காய் பறிக்கிறதுல பிரச்சனை வந்தது இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் ஏரியால அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்க வந்து அந்த வடக்குலேருந்து வந்த தொழிலாளிகளை கூப்பிட்டு வராங்க, உள்ளூர் தொழிலாளிகள் வந்து பிரச்சனை பண்றாங்க, என்ன நீங்க அங்கேருந்து கூப்பிட்டு வரீங்கன்னு. இவங்க என்ன சொல்றாங்க, அது பாருங்க இவங்க ஒரு காய்க்கு இவ்வளோ அப்படின்னு கம்மியா கேட்கறாங்க, அவங்க அவ்வளோ கேட்கறாங்க. ஏற்கனவே தேங்காய் விலை, அது நான் சொல்றது போன வருஷம், இப்போ தேங்காய் விலை கொஞ்சம் ஏறி இருக்கு. இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, நாங்கள் எப்படிங்க கொடுக்க முடியும்? அதனால எங்களுக்கு எங்க கட்டுப்படி ஆகுதோ அவங்கள தான் வச்சு வேலை பார்க்க முடியும். உடனே இவங்களை வந்து அந்த ரேட்டுக்கு வர சொல்லுங்க. அவன் பாரு எங்க இருந்தோ வராங்க, இங்க வந்து இந்த கூலிக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கும் காசு அனுப்புறாங்க. அப்போ உள்ளூர்ல இருக்கவங்க இவங்களுக்கு வந்து தங்குற இடம், சாப்பாடு எல்லாமே இன்னொரு தனி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லை, குடும்பம் அங்க இருக்குது. இங்க அவன் தனியா ரூம் எடுத்து தங்கின்னு சமைச்சு சாப்பிட்டு இருக்கிறான், அந்த செலவு ஒண்ணு இருக்குது இல்லை. அப்போ இது போக இந்த கூலிக்கு அவன் வேலை செய்யறான். அப்போ உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு அவங்க இந்த கூலிக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணா அப்புறம் விவசாயி என்ன பண்றது? எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, இருக்கிறதெல்லாம் கூலியாவே கொடுத்து விட்டு அப்புறம் நாங்க என்ன பண்றது அப்படின்னு அன்னைக்கு யாரும் குரல் கொடுக்க வரல. அப்போ இந்த புள்ளி கூட்டணியில் இருக்கவங்களுக்கு அக்கறைன்றது விவசாயிகள் மேல கிடையாது. மோடி அரசாங்கம் எதை கொண்டு வந்தாலும் எதிர்க்கணும், பார்த்தீங்களா நாங்க தான் அவங்க நண்பன் சொல்லி ஏமாத்தி ஓட்டு வாங்கணும், இதுதான் அவங்க அக்கறை. இது என்னைக்கு விவசாயிகள் புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்.